அகிலாண்டேஸ்வரி ஒழிக ஹெர்பல் கம்பெனியை மூடு. அகிலாண்டேஸ்வரி ஒழிக ஹெர்பல் கம்பெனியை இழுத்து மூடு. அகிலாண்டேஸ்வரி ஒழிக அகிலாண்டேஸ்வரி ஒழிக ஹெர்பல் கம்பெனியை இழுத்து மூடு. ஹெர்பல் கம்பெனியை இழுத்து மூடு. ஆதித்யாவை கைது செய். ஆதித்யாவை கைது செய். அகிலாண்டேஸ்வரி ஒழிக ஆதித்யாவை கைது செய். அகிலாண்டேஸ்வரி ஒழிக ஹெர்பல் கம்பெனியை இழுத்து மூடு. ஆதித்யாவை கைது செய். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வேண்டும். அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத சுந்தரம். நீதி நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது. வெளியில கொண்டு வந்துடலாம். சரிங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொன்ன டைம்க்கு கேஸ் விசாரணைக்கு வந்துரும்ல? வந்துரும் மேடம். ஆதி சார் வரலீங்களா? கேஸ் விஷயமா தான் ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா. விஜயா? எஸ் மேடம். சொல்லுங்கம்மா. ஆதி, நாங்க கோர்ட்டுக்கு வந்தாச்சு. நீ எங்க இருக்க? இங்க பக்கத்துல தான் இருக்கேன். வந்துடுறேன். டைம் ஆச்சு ஆதி, சீக்கிரம் வா. சரிம்மா, வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஆன்ட்டி. சாரி இன்னைக்கு உங்களுக்கு குட் மார்னிங்கா இல்ல பேட் மார்னிங்கான்னு கோர்ட்டுக்குள்ள போயிட்டு வந்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னது தப்புதான். ஏய் நந்தினி, என்ன அங்க வந்து பேசினதெல்லாம் பத்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டியா பிரச்சனை பண்ண? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு. ஹலோ சின்ன ஆண்டி, இது கோர்ட். உங்க வீட்டு டென்னிஸ் கோர்ட் கிடையாது. என்ன நீங்க போன விரட்டி விடுறதுக்கு, தனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி வேணும்னு கேட்டு யார் வேணாலும் இங்க வரலாம். அதை தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஏய், நீதி நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த இடத்த விட்டு போயிரு. என்ன அருண், எம்டி ஆயிட்ட பவர்ல பேசுறியா? ஏய், எம்டி ஆன நேரம்தான் ஒரு கம்பெனிய இழுத்து மூட போறாங்க. இது ஜஸ்ட் பிகினிங் தான். இதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு கம்பெனிக்கும் மூடு விழாதான்.
நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த கேஸ்ல நிச்சயமா நாம தான் ஜெயிப்போம். நீங்க ஜெயிக்கிறதுக்கு இது ஒண்ணும் பிசினஸ் இல்ல ஆதி, கோர்ட். இங்க ஜெயிக்கிறதுக்கு சாட்சியும் ஆதாரமும் வேணும். அருண், ஷாம், வாங்க. இதோ வரேன். வாஷம். ப்ரோ, நீங்க 2 பேரும் நான் சொல்றதை நல்லா கவனமா கேளுங்க. சொல்லு ப்ரோ. கரெக்டா முடிச்சிருங்க. ஓகே ப்ரோ, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நாங்க பாத்துக்கிறோம். யூ டோன்ட் வரி ஆதி, நீ சொன்னது அப்படியே கச்சிதமா முடிச்சிடும். வாஷம் போலாம். வரேன் ப்ரோ. அம்மா பார்வதி, அக்கா போலீஸ் ஒன்னும் அடிச்சாங்களாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கணேசா. அப்பா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. அம்மா இருக்காங்க, பெரியய்யா இருக்காரு. நீங்க தைரியமா இருங்கப்பா. மேடம், கேஸ் ஹியரிங் வரப்போகுது மேடம். வாங்க மேடம். மேடம் டைம் ஆயிடுச்சு, நாமளும் உள்ள போலாமா? போலாம், வாங்க.
எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல பிரிக்க முடியாதது எதுன்னு கேட்டா பெண்களும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லணும். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உயர்மட்ட குடும்ப பெண்கள் மட்டும்தான் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லா தரப்பு பெண்களுக்கும் அழகு சாதன பொருட்கள் என்பது இன்றியமையாத பொருளா மாறிடுச்சு. மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு பிசினஸ் உலகத்துல நம்பர் 1 கம்பெனியான ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி எல்லா தரப்பு பெண்களையும் குறி வச்சு முழுக்க முழுக்க பெண்களுக்கான அழகு சாதன பொருட்களை தயாரிச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாடிக்கையாளர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படாம முழுக்க முழுக்க லாப நோக்கத்தோட ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி தரமற்ற பொருட்களை தயாரிச்சு சந்தைப்படுத்தியிருக்காங்க. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் ஆதாரமே இல்லாமல் என் கட்சிக்காரரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க பார்க்கிறார். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு மக்கள் மத்தியில் மங்காத புகழ் எப்போதும் இருக்கிறது. அதனால்தான் அவர் இப்பொழுதும் பிசினஸில் நம்பர் 1 இருக்காங்க. இல்லை யுவர் ஆனர், நான் ஆதாரம் இல்லாம எந்த குற்றச்சாட்டையும் சொல்லல. கடன் கோட்டார் அவர்கள் பர்மிஷன் கொடுத்தா ஆதாரத்தை இப்போதே நிரூபிக்க தயார். எஸ், பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற. அவனுக்கு எதுவும் அடிபட்டு இருக்காது. ஒன்னா இருக்காது. அடிபட்டு பார்க்கலாவா? ஒன்னா இருக்காது. வா. நீங்க பாதிக்கப்பட்டதை ஜட்ஜ் ஐயாவுக்கு சொல்லுங்க. உங்க முகத்திரையை நீக்கி ஜட்ஜ் ஐயாவுக்கு முகத்தை காட்டுங்க. அவர் பார்க்கட்டும். அந்த பொண்ணுங்க முகத்துல இருக்கிற பிளாக் மார்க்ஸ் தான் உங்க புகழுக்கு நான் ஏற்படுத்துற பிளாக் மார்க்ஸ். கோர்ட்டை விட்டு வெளியில போகும்போது உங்க முகத்துல கரிய பூசிட்டு தான் போக போறீங்க. அப்ப தெரியும் இந்த நந்தினி யாருன்னு. சார் ஏதோ அடி பட்டிருக்குதா? சாரி சார், தப்பு என் மேலதான். ஓகே தானே? அடிபட்டு சொல்லுங்க பிரதர், ஹாஸ்பிட்டல் போலாம். இவன் ஆதி சார் தம்பி அருண்ல மாட்டணும், அவ்வளவுதான். பாத்தீங்களா யுவர் ஆனர், அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் கம்பெனியோட கிரீமை யூஸ் பண்ணதால இவங்க முகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்களா? முகத்தை வெளியே காட்ட முடியாம துப்பட்டாவில மறைச்சு வாழ வேண்டிய அவலமான நிலைமை இந்த பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால எவ்வளவு மன உளைச்சலுக்கு இவங்க ஆளாகி இருப்பாங்கன்றத நான் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கம்மா. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருந்துச்சு சார். அதனால கல்யாணத்துல நான் இன்னும் அழகா தெரியணும்னு ஆசைப்பட்டு ஹெர்பல் பியூட்டி கம்பெனி கிரீம் பவுடர் யூஸ் பண்ண சார். அந்த கிரீம் பவுடரால தான் இப்ப என் முகம் இப்படி மாறிடுச்சு. இந்த முகத்தை பார்த்துட்டு கட்டிக்க போறவரு என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. இதனால என் கல்யாணமே நின்னு போச்சு சார். ஓகே தானே? ஷாம், நம்ம தேடி வந்த கெமிக்கல் இன்ஜினியர் வந்தா. வா ஷாம், பிடிக்கலாம். ஏய் ஓடாதடா, நில்றா. ஷாம், ஓடுறா, பிடி. ஏய் நில்றா. ஷாம் சீக்கிரம் வா ஷாம். ஏய் நில்றா, டேய் நில்றா. ஓடாதடா, நில்றா. ஏய் நில்றா. ஏய் ஓடாதடா, நில்றா. ஏய் ஓடாத, நில்றா. நில்றா. அருண் பிடி அவனை. நீ என்னம்மா சொல்ற? இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் வேணான்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரே இந்த முகத்தை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லி விரட்டி விட்டாருங்கய்யா. சொந்தக்காரங்க கூட என்ன பார்த்து ஏதோ நோயை நினைச்சு வெறுக்கிறாங்கய்யா. என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்கய்யா. என் முகத்தை கண்ணாடியில பார்த்தா எனக்கே செத்துடலாம் போல இருக்கு.
நில்றா டேய் ஓடாதடா நில்றா. கல்யாணமானவங்க, கல்யாணத்துக்காக காத்திருந்தவங்க, இன்னும் எத்தனையோ இளம்பெண்கள் மட்டுமில்லாம பல தரப்பு பெண்களும் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணதால பாதிக்கப்பட்டிருக்காங்க யுவர் ஆனர். சாட்சி ஆதாரத்துக்காக இந்த 2 இளம்பெண்களை மட்டும்தான் கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் கொண்டு வந்தா இந்த கோர்ட்ல இடமே இருக்காது யுவர் ஆனர். பணத்தை மட்டுமே குறிக்கோளை வச்சு லாப நோக்கத்தோட தரமற்ற பொருட்களை தயாரிச்சு பெண்களின் எதிர்கால வாழ்க்கையை பாழாக்குன ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடும் கோர்ட் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வருஷத்திற்கு 1000 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிற ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி பணத்துக்கு ஆசைப்பட்டு லாப நோக்கத்தோட தரமற்ற பொருட்களை தயாரிக்கிறாங்கன்னு சொல்றத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா தாராளமா சொல்லலாமா? உன் மனசுல இருக்கிறத தயங்காம சொல்லுமா. உனக்கு தேவையான பாதுகாப்பை கோர்ட் கொடுக்கும். ஐயா, ஹெர்பல் பியூட்டி கம்பெனில தயார் செய்யற அத்தனை பொருட்களுமே செம்பருத்தி பூல இருந்து தான் தயார் செய்யப்படுது. செம்பருத்தி பூவால நிச்சயம் உடம்புக்கு எந்த கெடுதலும் வராதுங்கய்யா. அதனால ஹெர்பல் பியூட்டி கிரீம் பவுடர் யூஸ் பண்ணதுனாலதான் இவங்க முகம் இப்படி மாறிடுச்சுன்னா அத நான் நம்ப மாட்டேன். உங்க நம்பிக்கையை விட கோர்ட்டுக்கு சாட்சியும் ஆதாரம் தான் முக்கியம் மிஸ் பார்வதி. இது பாதிக்கப்பட்ட பெண்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். இந்த பெண்களோட முகம் இப்படி பாதிக்கப்பட்டது காரணம் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் கம்பெனியோட கிரீமை யூஸ் பண்ணதுனால தான் சொல்லி இந்த ரிப்போர்ட்ல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு யுவர் ஆனர். ஷாம், இந்த பக்கம் தானே ஓடி வந்தான். எங்க ஆளைய காணோம். இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். மிஸ் பார்வதி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அது வந்து 10ஆம் கிளாஸ் போனேன். ஆனா முழு பரீட்சை எழுதல. சரி, என்ன வேலை செய்றீங்க? அம்மா வீட்ல சமையல்காரியா இருக்கேன். அப்போ ஹெர்பல் பியூட்டி கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர்? அது வந்து பெரியய்யா என்ன கட்டாயப்படுத்தினதுனால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா அம்மா வீட்ல தான் 25 வருஷமா டிரைவரா இருக்காரு. ஆமா, அந்த ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனியோட ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். சரி, அந்த கம்பெனில எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இப்படி கம்பெனியை பத்தி எதுவுமே தெரியாத நீங்க நடந்த தப்புக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? செம்பருத்தி பூல இருந்து என்னென்ன தயார் பண்ணலாம், அது கூட என்னென்ன சேர்க்கணும்னு பக்குவம் சொன்னது நான் தானே. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நீங்க சொன்ன விதமா தயாரிச்சிருந்தா லாபம் இருக்காதுன்னு சொல்லி அவன் வேற விதமா தயாரிச்சிருக்கலாம்ல. இல்லங்க, பெரியவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரு மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாரு. யுவர் ஆனர், இந்த தரமற்ற பொருட்களின் தயாரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டமே இருக்கு.
பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு திட்டம் திட்டி தான் இந்த பார்வதிய இவங்க முன்னாடி நிறுத்திருக்காங்க. பத்தாம் வகுப்பு கூட முழுசா முடிக்காத ஒரு அப்பாவி கிராமத்து பொண்ண இவங்க பிரதான குற்றவாளியாக்கி சட்டத்தின் பிடியில் இருந்தும் தண்டனையில் இருந்தும் தப்பிக்க திட்டம் போட்டது இந்த ஆதிக்கடவுர் ஆதித்யா தாங்கிறத என் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன்.